அச்சி, இன்னைக்கு கோகுலாஷ்டமி. ஆமா மதுரா, இன்னைக்கு தான் கிருஷ்ணர் பிறந்ததா ஐதீகம். ஆச்சி, அப்போ எனக்கு ஏதாவது ஒரு கிருஷ்ணர் கதை ஏதாவது சொல்லுங்க. உனக்கு தான் நிறைய கிருஷ்ணர் கதை தெரியுமே. எனக்கு தெரியாத கதையா சொல்லுங்க ஆச்சி. மதுரா, உனக்கு இந்த கிருஷ்ணர் குசேலர் கதை தெரியுமா? அது எனக்கு தெரியுமே. அப்போ உனக்கு குசேலர் குபேரர் கதை தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அது சொல்றீங்களா? கிருஷ்ணன் தன்னுடைய நண்பரான குசேலரை பெரும் பணக்காரனாக ஆக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே குபேரனுக்கு ரொம்ப பொறாமையும் கோபமும் வருது. இந்த உலகத்திலேயே தான் முதல் செல்வந்தர் அப்படின்னு இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால அவர் எச்சகர்களை அனுப்பி அந்த குசேலர்கிட்ட உள்ள செல்வத்தை எல்லாம் போய் பறிச்சிட்டு வர சொன்னாரு. யக்ஷர்களை கண்ட குசேலர், நீங்கள் யார் என்று கேட்பார். யக்ஷகர்களும், நாங்கள் இப்படி குபேரனுடைய ஆட்கள், உங்கள்கிட்ட உள்ள செல்வத்தை எல்லாம் பறிக்க வந்திருக்கிறோம், குபேரர் பறிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு குசேலர், ஓ பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த செல்வம் தேவையே இல்லை, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம், எனக்கு கண்ணனுடைய அன்பு மட்டும் போதும், நான் கண்ணனிடம் குடிக்க கூழ் தான் கேட்டேன், அவர் என்னவோ கோதாவரியவே கொடுத்து விட்டார் என்று கூறுவார். அந்த சமயத்தில் குபேரரும் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். குபேரரை கண்ட குசேலர், ஓ நீங்கள் தான் குபேரரா, எவ்வளவு ஆபரணம் அணிந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பெரிய செல்வந்தர் நீங்கள், என்னிடம் பறிக்கும் செல்வத்தையும் வாங்கி நீங்கள் அந்த ஆபரணத்தை எங்குதான் அணிவீர்கள் என்று கேலியாக கேட்டபடி, எனக்கு இந்த செல்வங்கள் தேவையே இல்லை, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம் என்று குசேலர் சொல்றாரு. அப்போது பக்கத்து வீட்டு அந்தனர் நீங்கள் இந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு போகுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி தடையாக நிற்பார். ஓய் அந்தனரே, தடுக்காதீங்க, அவங்க செல்வத்தை எடுத்துட்டு போகட்டும், எனக்கு கண்ணனுடைய அன்பு மட்டும் போதும், அதுதான் எனக்கு ஆத்மசுகமும் கூட அப்படின்னு சொல்வாரு. அதற்கு அந்த அடுத்த வீட்டு அந்தனர் சொல்வாரு, குசேலரே, உங்கள்கிட்ட செல்வம் இருக்கிறது தண்ணியில எண்ணெய் இருக்க மாதிரி, இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு குசேலர் சொல்வாரு, இருந்துட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்ப போகட்டுமே, முதல்ல நாள் ஆக ஆக என்ன ஆகும், அந்த தண்ணியினால அந்த எண்ணெய் கெட்டு போயிடும், இல்லைன்னா அந்த எண்ணெயினால அந்த தண்ணி கெட்டு போகும், இதெல்லாம் தேவையா? முதல்ல அந்தனரே, கொடுப்பதை தடுப்பது பாவம், அந்த பாவ காரியத்தை செய்யாதீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு அந்த அந்தனர் சொல்வாரு, கொடுப்பதை தடுப்பது தான் பாவம், பறிப்பதை தடுப்பது பாவம் அல்ல என்று கூறி வழியை மறித்து நிற்பார். இந்த பக்கத்து வீட்டு அந்தனர் பேச்சை கேட்ட குபேரனுக்கு மிகவும் கோபம் வந்துருது. நம்மை செல்வத்தை எடுத்து செல்ல விடாமல் தடுக்கும் அந்த அந்தனரை கட்டுங்கள் என்று எச்சகர்கள்ட்ட சொல்லுவார். யக்ஷர்களும் அந்த அந்தனரை கட்டுவதற்கு போவாங்க. அப்போ அந்த அந்தனர், என்னையா நீங்க கட்ட போறீங்க அப்படின்னு சிரிச்சவாறு கிருஷ்ணராக விஸ்வரூபம் எடுத்து நிற்பார். அதை பார்த்தவண்ண குபேரனும், இந்த காட்சியை பார்க்கத்தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், எனக்கு குசேலருடைய செல்வமெல்லாம் தேவையே இல்லை, என்னுடைய எண்ணம் நிறைவேறியது, நன்றி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வணங்கி நிற்பார். குசேலரும், நண்பனுடைய பணத்தை காப்பதற்காக நேரிலேயே வந்தாயா கிருஷ்ணா என்று கூறி வணங்கி நிற்பார். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாரதியார் கண்ணனை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது, சொல்லும் மழலையிலே துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சிரிப்பினிலே எனது மூர்க்கத்தை தவிர்த்திடுவாய், இன்ப கதைகளையெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுன்றோ, அன்பு தருவதில்லே உன்னை நேர் ஆகுமோர் தெய்வமும் உண்டோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, கண்ணனுடைய லீலைகளை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தின்ன பழம் கொண்டு வருவான், பாதி திங்கையிலே தட்டி பறிப்பான், அழகான மலர் கொண்டு வந்தே என்னை அழ செய்து பின்னை கண்ணை மூடு உன் குழலிலே சூடுவேன் என்பான், என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு சூடுவான், அது மட்டுமல்ல புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததுங்கும் நற்கீதம் தருவான். இவர் செய்யக்கூடிய அந்த லீலைகள் அப்படிலாம் பார்த்தோம்னா
வேறு எங்கெங்கிலும் கேட்டதுண்டோ கண்ணன் எங்களை செய்யும் வேடிக்கை ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகாக பாரதியார் வந்து அது மாதிரி சொல்லியிருப்பாரு. கண்ணனை பாடும் பொழுது கூட அவர் சொல்றாரு, இணைவாய் எனது ஆவியினிலே கண்ணா, இதயத்தில் அமர்வாய் கண்ணா, எழுவாய் கடல் மீதினிலே, எழுமோர் இரவி கிணையாய் நெஞ்சினிலே அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் அதே மாதிரி கண்ணனை போற்றுவோம். போற்றி 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 என் கண்ணபெருமானே, உன் பொன்னடியை போற்றி நின்றேன் கண்ணபெருமானே, போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.